Hello friends, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எடிட்டிங் எக்ஸ்பர்ட் தமிழ். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க மாதிரியான ஒரு வேறு லெவலான ஃபோட்டோ வந்துட்டு எப்படி ஸ்னாப்சீட் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி எடிட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு எப்படி எடிட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கிளியராக புரியும். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்சீட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டு எந்த ஃபோட்டோ நீங்கள் எடிட் பண்ணுமோ அந்த ஃபோட்டோ வந்து இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ரைட் சைடில் உள்ள அந்த பென்சில் ஐக்கனை வந்துட்டு கிளிக் பண்ணிட்டு ஸோ விண்டேஜ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா 12வது உள்ள அந்த எஃபெக்ட் வந்துட்டு சூஸ் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா செகண்டாக வந்துட்டு சேச்சுரேஷன் இருக்கு, அது வந்துட்டு -100ல் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ தேர்ட் வந்துட்டு ஸ்டைல் ஸ்ட்ரென்த்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு பாருங்க, அது பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 74ல் செட் பண்ணிக்கோங்க. ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா விக்னஸ் ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா 23ல் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு டிக்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேலே செகண்ட் உள்ள அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு வியூ எடிட்ஸுங்கிற ஆப்ஷன் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன ஏரோ கிளிக் பண்ணி பிரஷ் ஐக்கான் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு பாட்டமில் உள்ள அந்த இன்வெர்ட் ஆப்ஷன் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கிளிக் பண்ணிட்டு ஜூம் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கின்ல உள்ள அந்த கலரை மட்டும் பார்த்தீங்கன்னா நான் ரிமூவ் பண்ணுற மாதிரி நீட்டாக வந்துட்டு ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பக்காவாக ரிமூவ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு டிக்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஒன் ஸ்டெப் பேக் வந்துட்டு திரும்பவும் பார்த்தீங்கன்னா இந்த பென்சில் ஐக்கன் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டபுள் எக்ஸ்போசர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை வந்துட்டு கிளிக் பண்ணிட்டு இமேஜ் ஐக்கான் இருக்குது பாருங்கள், அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டாகிராம் இமேஜ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இமேஜோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அது கிளிக் பண்ணி டவுன்லோட் போட்டு நீங்களே இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு கரெக்டாக சென்டரில் வந்துட்டு டாப்பில் செட் பண்ணுற பாருங்கள், அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் வந்துட்டு உங்கள் ஃபோட்டோக்கு தகுந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நடுவில் உள்ள அந்த ஸ்டைல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு லைட்டன் அப்படிங்கிற எஃபெக்ட் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா டிக்கை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே உள்ள அந்த செகண்ட் உள்ள ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு வியூ எடிட்ஸுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன ஏரோ மார்க் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிட்டு பிரஷ் ஐக்கான் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்வெர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஜூம் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ நான் வந்துட்டு இப்போ வந்துட்டு எரேஸ் பண்ணுற மாதிரி எரேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா அது பேக்ரவுண்டில் வந்துட்டு இருக்க மாதிரி ஸோ ஃப்ரண்ட்டில் வந்துட்டு ஓவர்லேயாக இருக்கிறத மட்டும் பார்த்தீங்கன்னா எரேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்துட்டு எரேஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு கீழே உள்ள அந்த டிக்கை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா திரும்பவும் இந்த பென்சில் ஐக்கான வந்துட்டு கிளிக் பண்ணிட்டு டபுள் எக்ஸ்போசர் ஆப்ஷன் வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இமேஜ் ஐக்கான் வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஸ்டைலை கிளிக் பண்ணி லைட்டன் அப்படிங்கிற எஃபெக்ட் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா டிக்கை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா திரும்பவும் அந்த பென்சில் ஐக்கான் வந்துட்டு கிளிக் பண்ணிட்டு ஸோ இது திரும்பவும் டபுள் எக்ஸ்போசர்ன்ற ஆப்ஷன் வந்துட்டு கிளிக் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு லைட் இமேஜ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ டபுள் சைடு வந்துட்டு டியூவல் லைட் மாதிரி இருக்கு பாருங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்டைல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ஆடுங்கிற எஃபெக்ட் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கலர் வந்துட்டு ஸோ இதை பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ரொட்டேட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்துட்டு ப்ளூ கலர் வர மாதிரி வந்துட்டு நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு தேவையான ரொட்டேட் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா செட் பண்ணிட்டு டிக்கை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா திரும்பவும் இந்த பென்சில் ஐக்கானை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு டியூன் இமேஜ்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை வந்துட்டு கிளிக் பண்ணிட்டு ஸோ இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு பண்ண போகிற அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் கரெக்டாக வந்துட்டு பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கரெக்டாக வந்துட்டு செட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு டிக்கை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேலே ஒரு செகண்ட் உள்ள அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு வியூ எடிட்ஸ் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா சின்ன ஏரோ கிளிக் பண்ணி பிரஷ் ஐக்கானை கிளிக் பண்ணி இன்வெர்ட்ன்ற ஆப்ஷன் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு ஏரோ வந்துட்டு ஃபுல்லாக 0ல் செட் பண்ணிட்டு ஸ்கின்ல உள்ள கலரை மட்டும் பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ சேச்சுரேஷன் மட்டும் அதிகமாக இருக்கனால அதை மட்டும் பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டு டிக்கை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா திரும்ப அந்த பென்சில் ஐக்கான் வந்துட்டு கிளிக் பண்ணிட்டு டீடைல்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க ஷார்ப் பண்ணியிருக்கேன், அதுவும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா செட் பண்ணிட்டு டிக்கை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்துட்டு ஃபுல்லாக எடிட் பண்ணி முடிச்சாச்சு. எடிட்டிங் வந்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் வந்துட்டு சொல்லுங்கள். ஸோ இந்த ஃபோட்டோவோட கம்பேரிசன் பாருங்கள், உங்களுக்கு வந்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபோட்டோ எடிட்டிங் வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் வந்துட்டு தொடர்ந்து அப்லோட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அதனால் நம்ம சேனல் வந்து தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம்.